தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்ச முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் திரைமறைவுல அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் பல பேரு தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கும் தீவிரமான பணிகளை செஞ்சுட்டு வராரு. உச்சகட்டமா டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரையும் தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கிறதுக்கான பணிகளை வெற்றிகரமாவே அவரு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. இப்போ ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளரான ஜேசிடி பிரபாகரனை தமிழக வெற்றி கழகத்து பக்கம் இழுத்திருக்கிறார். ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலகட்டத்துல ஜேசிடி பிரபாகரன் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளராக பணியாற்றிட்டு வராரு. இப்போ இவரு தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிருக்கிறாரு. அதிமுகவில் இருந்து பல முக்கியமான பிரமுகர்கள், நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணைவாங்க அப்படின்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தொடர்ந்து அறிவிச்சுட்டே வராரு. இந்த நிலையில அதிமுகவுல துரோகிகள் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கறத கண்டறிவதற்காகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு நூதனமான திட்டத்தை வகுத்தாரு. அவர் விரிச்ச வலையில கிட்டத்தட்ட 15 பேர் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. தொடர்ந்து கால அவகாசம் தரப்பட்டு டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 31 வரை அவகாசம் தரப்பட்டது. அதன்படி அதிமுக சார்பில் 10,200 பேர் விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க. முன்னாடி 11,000 பேர் விருப்ப மனுவை விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த விருப்ப மனுக்களை பொறுத்த வரைக்கும் சுமார் 7,000 பேர் மட்டும்தான் தங்கள் தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்கிறாங்க. மீதம் இருக்கிற 3,200 பேர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்ட மாதிரி 10,000 பேர் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு தரணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு இருந்தார். ஆனா 7,000 பேர் மட்டும்தான் தாங்கள் போட்டியிடுறதுக்கு விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில தான் எதிர்பார்த்து இருந்த முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர்கள் விருப்ப மனு தராததன் பின்னணி என்ன அப்படிங்கறத பற்றி ஆராயறதுக்கு ஒரு குழுவை அமைச்சு விசாரணைகளை மேற்கொண்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது விருப்ப மனு தராதவங்க ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவலாம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட கணக்கா இருக்கு. அந்த வகையில தொகுதியில செல்வாக்கு பெற்றவர்கள், பணபலம் உட்பட பலர் இப்போ விருப்ப மனு தராதவர்கள் யார் என்பது குறித்த பட்டியல் எடுக்கப்பட்டு அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதும் ரகசியமா விசாரிக்கப்பட்டுட்டு வருது. இதன் மூலம் கட்சி தாவ திட்டமிட்டு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உண்மையிலேயே அதிமுகவுக்கு எதிராக வேற கட்சியில இணையறதுக்கு ஏற்பாடு செய்யறாங்களா அப்படிங்கிறது குறித்தும் தீவிரமா விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. இதுல முதல் கட்டமா சுமார் 15 பேர் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல இணையலாம் அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில இன்னும் தீவிர விசாரணைகள் நடத்தி அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தாவறதுக்கு முன்னாடியே கட்சியை விட்டு நீக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி விரித்த வலையில கொங்கு மண்டலத்தை சேர்ந்த 6 பேர் சிக்கி இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்துல இவங்க மேல தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்படுவார்கள் அப்படின்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி விரிச்ச ரகசிய வலையில சசிகலாவுக்கு ஆதரவாக ஸ்லீப்பர் செல்லாக செயல்படக்கூடிய சிலர் பற்றிய தகவலும் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 10 நாட்கள்ல அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரியுது. அதிமுகவை விட்டு முக்கிய பிரமுகர்களை எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கம் செய்யும் போது யார் யார் தமிழக வெற்றி கழகம் பக்கம் தாவ போறாங்க அப்படிங்கறத பத்தின முழு விவரமும் தெரிய வந்துடும் நமக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.